கர்த்தருக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். பரலோகத்தின் தேவன் தாமே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அநேக நாட்களுக்கு பிறகு திரும்ப ஒரு முறை உங்கள் மத்தியில் வருவதற்கு கர்த்தர் கிருபை புரிந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஜனங்கள் ஒருவர் சந்திக்கிறதும் ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் வாழ்த்துதல் சொல்கிறதும் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சில மாதங்களுக்கு முன்பாக அன்பு போதகர் அவர்களை அவருடைய குடும்ப திருமண நிகழ்ச்சியில் 25வது ஆண்டு திருமண நிகழ்ச்சியில் சந்தித்து இப்போ 3 நாள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அதன்படி கர்த்தருடைய அழைப்பின்படியும் போதகருடைய அழைப்பின்படியும் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினால இங்கே நிற்கிறேன். ஜபம்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களில் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து ஜபத்தோடு கூட சபையின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏன் என்றால், வாசியுங்கள், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் பலன் அளிக்கிறவர். இன்று மாலையில் கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் பலன் அளிக்கிறவர். நாம் கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்பா. எங்கள் தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு உள்ளத்திற்கும், இல்லத்திற்கும், சபைக்கும், சமுதாயத்திற்கும் ஏற்ற செய்தி உடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்துக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்தவர் நீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. திருச்சபை போதகர் ஆசீர்வதிங்க. அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் ஆண்டவருடைய முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சபையிலே ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, சபை வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம், உம்முடைய பரிசுத்த பிரசன்னம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம், உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, சபையை ஆசீர்வதிங்க. 5வது மாதத்தின் ஆண்டவரே, கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இந்த 5 மாதமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க. வர 6வது மாதம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த 3 நாள் ஜபக்கூட்டமானது எங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும், சபை வளர்ச்சிக்கும், ஆண்டவர் சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யக்கூடாது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும்.
என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் சன்னிதானத்தில் பிரியாக இருப்பதாக. அப்பா, வடசென்னை முழுவதிலும் இருக்கிற அத்தனை சபை மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். வடசென்னையில கர்த்தாவின் நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான போதகமார்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பாஸ்டர்ஸ்மார்களுக்கு கர்த்தாவை சொந்தமாக இடமில்லை. நீர் மனமிறங்கி அவருக்கு சொந்த இடத்தை கொடுக்க வேண்டும். அநேகருக்கு வாடகைக்கு கூட இடம் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறார்கள், அந்த வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அன்று அவர்களையும் அவர்கள் சார்ந்த சபை விசுவாசிகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகிற ஜூன் மாதம் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிறது, கல்வி ஆண்டு. பிள்ளைகள் புதிய வகுப்பிலே காலெடுத்து வைப்பார்கள், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மேற்படிப்பு படிக்கிறவர்கள் புதிய வகுப்பிலே காலெடுத்து வைக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சபையில் ஒரு குடும்பத்திலும் தரித்திரம் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் சாபக்கட்டுகள் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தில் விக்கிரங்கள் அடியோடு ஒழியட்டும், குடிப்பழக்கங்கள் நீங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும், 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 ஆசீர்வதிக்கும். இனிய பிரசன்னம் அடியிலே மூடிக்கொள்ளட்டும். எல்லா துதி கனம் மகிமையும் மக்க செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் பலன் அளிக்கிறவர். Man gives award, God gives a reward. Man gives award, God gives reward. Man gets forgets, God gives forgives என்று சொல்லுவார்கள் அழகாக ஆங்கிலத்திலே. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பலன் அளிக்கிறவர். ஜபிக்கும் போது பலன் உண்டு. சபையில வந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறியா, உனக்கு ஒரு பலன் உண்டு. நம்முடைய தேவன் பலன் அளிக்கிற ஒரு தேவன். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். ஒரு நோக்கத்தோடு நம்மை கூட்டி சேர்ப்பார், ஒரு நோக்கத்தோடு துதிக்க வைப்பார், பாட வைப்பார், கூட வைப்பார், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வைப்பார், கேட்க வைப்பார். எல்லாம் நோக்கம் வச்சிருப்பார். நமக்கு தெரியாது, ஏற்ற காலத்தில் அந்தந்த காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியாக செய்கிறவர். அதிகமாக இந்த 3 நாள் கூட்டங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருந்தேன். ஒவ்வொரு நாளும் தனி ஜபத்திலே சபைக்காக ஜபிக்கிறது உண்டு. கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் பலன் அளிக்கிறவர். கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களில் நாம் கவனம் செலுத்தும் பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களில் கவனம் செலுத்துவார். ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்களில் நம்ம கவனம் செலுத்தணும். அந்த மாதிரியான காரியங்களுக்காகத்தான் இம்மாதிரியான சபையின் 3 நாள் கூட்டங்கள், வளர்ச்சிக்காக. நாம் எங்க தவறி இருக்கிறோம், எங்க தவறி இருக்கிறோம், எங்க கவன சிதறல், எங்க கவன சிதறல்ல இருந்திருக்கிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சொல்லும் வேதம் சொல்லுகிறது, உன்னை குறித்தும் உன் போதகத்தை குறித்து எச்சரிக்கையா இரு. உன்னை குறித்து எச்சரிக்கையா இரு. நாம சொல்லுவோம், மற்றவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க, இவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க, அவங்கள குறித்து எச்சரிக்கையா இருங்க, இவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஆனா முதல்ல நம்மள நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கிறது. என்னை குறித்து நான் எச்சரிக்கையா இருந்தாதான் நான் சொல்லக்கூடிய போதகங்களும் நம்ம போறக்கூடிய பாதைகளும் மற்றவர்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும். ஜெபத்தை பத்தி அதிகமா பேசுறவங்களோட ஐக்கியம் வச்சுக்கிறத காட்டிலும் ஜெபிக்கிறவங்களோட ஐக்கியமா வச்சுக்கிறது நல்லது. விசுவாசத்தை குறித்து லெக்சர் கொடுக்குறவங்களோட ஐக்கியமா வச்சுக்கிறத காட்டிலும் விசுவாச வாழ்க்கை வாழறவங்களோட ஐக்கியமா வச்சுக்கிறோம், which is better.
இல்லையா? which is better என்று நாம் யோசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, ஒன்றே ஒன்றுதான் ஜெயிக்கும், அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா அன்பு தான். அன்பினால வரக்கூடிய டிசிப்ளின், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களையோ அவர்களை கடிந்து கொண்டு சென்று கர்த்தர் பலன் அளிக்கிறவர். யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் பலன் அளிக்கிறார். God gives a reward. கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் நாம கவனிக்கணும். It is easy to please God than people. இல்லை, ஆண்டவரை பிரியப்படுத்திடலாம், மனுஷங்களை தான் பிரியப்படுத்த முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் மனுஷன் பிரிய ஆக மாட்டான். ஆண்டவருக்கு பிரியப்படுத்திடலாம், முழங்கால் படிட்டு ஆண்டவரே இதை பண்ணிட்டோம், அந்த தப்பை பண்ணிட்டேன், மன்னிச்சுதான் அவர் மன்னிச்சிருவாரு, மன்னிச்சு மறந்துடுவார். இவன் இருக்கான் பாரு, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசினே நடந்தே இதெல்லாம் சொல்லுவான். கரெக்டு தான், நமக்கு கூட ஞாபகம் வராது. என்னது? எஸ், நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் சொல்லிட்டார், நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், முதுகுக்கு பின்னாடி போட்டேன்ட்டார். அவர் முதுகுக்கு பின்னாடி, இவன் நம்ம முதுகு பின்னாடி ஏதாவது பேசிட்டு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, தேவனை பிரியப்படுத்துகிற காரியத்தில் பல காரியங்களில் ஒன்று விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். When you focus pleasing God, what are the things pleasing God? என்னென்ன காரியங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறது? தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்கள் ஒன்று விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அதனால விசுவாசிக்கிறவனுக்கு பலன் உண்டு. Faith rewards. வேதத்துல 17 விதமான விசுவாசம் இருக்கு. 17 kinds of faith recorded in the Bible. Faith is the foundation. அஸ்திபாரம் என்ன? கிறிஸ்துவ அஸ்திபாரத்தில் ஒரு அஸ்திபாரம் என்னது? விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தருக்குள் அருமையான தேவஜனமே, விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. Pleasing faith, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய விசுவாசம். How to impress God? You impress God with faith. மனுஷங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளோ காரியம் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? எவ்வளோ காரியம் பண்றோம், அவ்வளோ பண்ணி இம்ப்ரெஷன் ஆக மாட்டேங்கிறோம். சமைச்சு வச்சுட்டு பக்கத்துலேயே 2 நிமிஷம் நிற்கிறான், நல்லா இருக்குன்னு கூட சொல்ல மாட்டேன்றான் பாரு அந்த மனுஷன். நம்ம அப்படி நினைக்கக்கூடியவங்க, கரெக்டு தானே இல்லையா? அப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி 4 முறை நடக்கிறேன், இந்த மனுஷன் வாயத்தந்து நல்லா இருக்கேன்னு சொல்றான் நான் பார்த்தேன் இல்லையா? இதெல்லாம் நம்ம மனிதர்கள் நினைக்கக்கூடியது தானே, பிராக்டிக்கல் இல்லையா? Pleasing God. How to impress God? Can you impress God with your lecture? You cannot. பிரமாதமா அவர் பேசினார், அந்த பிரமாதமான பேச்செல்லாம் அவர் இம்ப்ரெஸ் பண்ணுமா? பண்ணாது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, how to impress God? ஒருத்தர் நம்ம இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு காரியங்கள் பண்றோம். ஆண்டவரை இம்ப்ரெஸ் பண்ணோம்னா faith தான். Yes. God always honors genuine faith, true faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. அதனால்தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தரதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். Honestly speaking, those who walk by faith, they need not any explanations.
விசுவாசத்துல நடக்கிறவங்களுக்கு விளக்கங்கள் தேவையில்லை. ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது நமக்கு தெரியும் 75 வயசு. எத்தனை வயசு? சீனியர் சிட்டிசன். எது? மூத்த குடிமகன். 75 வயசுல அழைச்சிருக்க. கரெக்டு தானே? எஸ். 75 வயசுல ஒரு அழைப்பு. அவர் மரிக்கும் போது என்ன வயசு? 175. 100 வருஷ காலம் என்ன வாழ்ந்திருக்காரு? விசுவாச வாழ்க்கை. இந்த 100 வருஷ காலத்துல 7 டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருக்காரு. விசுவாசத்துக்கு டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர். விசுவாசத்துக்கு டெஸ்ட் வைப்பார். 7 டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காரு அந்த 100 வருஷ காலத்துல. சில டெஸ்ட் அரியஸ் இருக்கும், திரும்ப எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. சிலதெல்லாம் அரியஸ் வரும். கரெக்டு தானே? எஸ். டெஸ்ட்னு ஒன்று இருந்தால் தான் டெஸ்டிமோனின்னு ஒன்று வரும். ஏன்னா டெஸ்டிமோனி முதல் 4 லெட்டரே டெஸ்ட் தானே, இல்லையா? கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். The 7 டெஸ்ட் அந்த பைபிள் ஸ்டடியை டீப் சர்ச் என்று சொல்லுவார்கள். வலைய ஆழத்தில் போடும், வலைய ஆழத்தில் போடும். ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது இல்லையா? கர்த்தாவே ஆழங்களில் இருந்தும் நோக்கி கூப்பிடுகிறது. வாட் ஆர் த 7 டெஸ்ட்? என்ன 7 டெஸ்ட்ல அப்படி அவர் பாஸ் பண்ணியிருக்காரு? உதாரணத்துக்கு அதுல ஒரு டெஸ்ட் ஃபெய்த் டெஸ்ட். ஃபெய்த் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டார். ஃபெய்த் டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுனால தான் ஆபிரகாமுக்கு ஒரு டைட்டில் என்ன? விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். கர்த்தர் அதை நீதியை எண்ணிட்டார். ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்ன? தேராகு. தேராகுன்னா தேராஃபிம், அதான் குலதெய்வம்னு பேர். தேராகுன்னா குலதெய்வம்னு அர்த்தம். ஏன்னா விக்கிரகங்களை செஞ்சு வணங்கிது. ஒரு விக்கிரகம் 5 தலைமுறைக்கு மேலே வந்தாச்சுன்னா அதான் குலதெய்வம். அவ்வளோதான். என் தாத்தா பாட்டி அந்த கொள்ளு பேர் அவங்களாம் வணங்கி வந்தது, அதை அப்படியே வச்சு வைப்போம். கரெக்டு தானே? ஆனால் தான் 3ஆம் 4ஆம் தலைமுறை. ஒரு தலைமுறைன்னா 33 வருஷம். ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழும்போது 33 வயசு. அதனால தான் ஒரு தலைமுறையில் இயேசு ஏற்றுக்கிட்டு 1000 தலைமுறை இறக்கம் காட்டுற தேவன் இல்லை. உதாரணத்துன்னு கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாம் 7 டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுல ஒன்று என்னது? ஃபெய்த் டெஸ்ட். விசுவாசம். If faith is not tested, it is not actually truly trusted. ஒரு விசுவாசம்னாலே விசுவாசத்துக்கு எப்போ சோதனை வரும்? காலையில் ஆகா போகும் ஜெபிப்போம், 8 மணிக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும். அப்பதான் விடிகாலம் அப்படி ஜெபிச்சிருப்போம். கரெக்டு தான். எழுதி ஜெபிச்சிருப்போம், வரும். நல்ல கவனிக்க தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன கேட்கிறாங்க? இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். என்ன கேட்கல? இன்க்ரீஸ் அவர் ஃபைனான்ஸ், இன்க்ரீஸ் அவர் ப்ராஸ்பரிட்டி, இன்க்ரீஸ் அவர் பாப்புலாரிட்டி, இதெல்லாம் கேட்கல. இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. 7 டெஸ்ட்ல ஒரு டெஸ்ட் என்னது? ஃபெய்த் டெஸ்ட். அதனால்தான் கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். 75 வயசுல அழைப்பு, 100 வயசுல குழந்தைய கொடுத்தார். இப்ப ஈசாக்கு கொண்டு போய் பலி கொடு, உன் நேசகுமாரன் ஏகசுதன். நாம் அனைவருக்கும் நன்கு தெரியும். அப்ப ஈசாக்கு என்ன வயசு இருந்திருக்கலாம்? ஏறத்தாழ 30 வயசு இருந்திருக்கலாம். பைபிள்ல 2 பேருக்கு தான் நேசகுமாரன் பேரு. ஒன்னு ஈசாக்கு, இன்னொன்னு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது இவர் நேசகுமாரன், பிரியமாய் இருக்கிற ஏறத்தாழ 30 வயது உள்ளவராரா? யோசிச்சு பாருங்க. நம்ம கேட்கலாம், ஈசாக்க கொண்டு பலிகுடுன்னு சொல்லும்போது சாராள் உயிரோடு இருந்தாங்களா இல்லையா? சாராளை கன்சல்ட் பண்ணாரா பண்ணலையா? அம்மாட்ட கன்சல்ட் பண்ணா அம்மா விட்டுருப்பாளா?
அப்படியே அம்மா ஒரு ஐடியா கொடுத்துருப்பா. ஆபிரகாமை தனியாக கூப்பிட்டு இருக்கவே ஆகார் பிள்ளையை கொண்டு கொடுத்துருங்க, குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகிடும். என்ன அதில் அந்த தப்பை அப்போ பண்ணினேன், இப்போ சால்வ் பண்ணிடுறேன்னுவான். நானே தீட்டு வைக்கிறேன். கரெக்டு தானே? என்னால் தான் ஆகார் வந்தது சொல்லுவாட மாட்டாள். நம்மளா தான் கூப்பிட்டு சொல்லுவோம் தனியாக. கேட்ட அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப், ஃப்ளெக்சிபிள் ஹஸ்பண்ட். என்ன சொன்னாலும் வளைஞ்சி கொடுப்பார், என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கும். மிஸ்டர் ஹஸ்பண்ட், மிஸ்டர் ஃப்ளெக்சிபிள், மிஸ்ஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் ஆண்டர்கிட்ட எடுபடாது. கரெக்டு தானே? உதாரணத்திற்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சொல்லிட்டார். I tell you, brothers, friends, sisters in Christ Jesus, many a times our faith is tested. நம்முடைய விசுவாசத்துக்கு அநேக சோதனைகள் வரும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறது. Faith is like an invisible. Action is a visible. அதனால கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, நம்ம இடத்துல என்ன அதிகமாக நம்ம வளரணும்? விசுவாசத்தில் வளரணும். நம்முடைய விசுவாச வளர்ச்சி முக்கியம். அதனால்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது காரியம். தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்லையா? நான் விசுவாசமா இருக்கேன்னு சொல்றது வேறு. தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம், தேவன் சிநேகிக்கிற விசுவாசம், தேவன் விரும்புகிற விசுவாசம். கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். கர்த்தர் அது நீதியா என்ன அந்த விசுவாச டெஸ்ட்ல அவர் பாஸ் பண்ணியிருக்கார். யெகோவா இரு எல்லாமே பார்த்து நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு விசுவாசம். ஒரு வார்த்தை சொல்ல வேலைக்காரன் பழக்கம், அவ்வளவு விசுவாசம். இயேசு கிறிஸ்து அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். திமிர்வாதக்காரனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது படுக்கை எடுத்துக்கொண்டு 12 வருஷம் உள்ள பெரும்பாலான ஸ்திரீக்கு ஒரு விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட சுகமாயிடும். நல்ல சர்ச்சுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நல்ல சில வேளைகளில் சொல்லுவேன், சர்ச்சில் இருக்கிற சேரை நிரப்புறது நம்முடைய நோக்கம் இல்லை. வந்திருக்கிற ஆத்துமாக்களுடைய இருதயத்தை வார்த்தையினால நிரப்ப பாரு. கரெக்டு தான். சில வேளையில சேர் நிரம்பிடுண்டா, ஆனா இருதயத்துல வார்த்தை நிரம்பாது. கரெக்டு தான் இல்லையா? சேர் நிரம்பி என்ன பிரயோஜனம்? என்ன இருக்கணும்? வார்த்தை நிரம்பணும். அதனால கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, நான் விசுவாசத்தோடு இந்த சர்ச்சில் காலெடுத்து வைக்கிறேன் அப்படின்னு விசுவாசத்தோடு வா. நீ வந்து உட்கார்ந்தாலே உனக்கு ஆசீர்வாதம். Faith speaks. Faith wins. அதனால உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறது. அதனால ஏதாவது சொல்ல முடியும், மை கப் ரன்ஸ் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன விசுவாசம் பாருங்க ஆபிரகாமுக்கு. நூற்றுக்கு அதிபதிக்கு என்ன ஒரு விசுவாசம். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காணுங்க. Faith speaks. Faith wins. சூழ்நிலையை பார்த்தா சோர்ந்து போயிடுவோம். நம்மளை நம்ம பார்த்தாலும் சோர்ந்து போயிடுவோம். சூழ்நிலையை பார்த்தாலும் சோர்ந்து போயிடுவோம். குடும்பத்தை பார்த்தாலும் சோர்ந்து போயிடுவோம். கர்த்தரை பாரு, ஜெயிச்சிருவேன். அநேக வேளை நம்ம சூழ்நிலையை பார்த்தா தோத்து போயிடுவோம். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, நாம விசுவாசத்தில் அதிகமாக என்ன பண்ணணும்? வளரணும். விசுவாசத்தில் நிற்கிறவங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. காரணம், இல்லாதவைகளை இருக்கிற போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். கர்ப்பம் செத்து போச்சு,
சரீரம் செத்து போச்சு. வழியே இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டு பண்ணுவார். தேவையான இடத்துல தேவைகளை சந்திப்பார். அவசியமான இடத்துல அற்புதங்களை அடையாளங்களையும் செய்வார். நாம நினைக்கிறபடி அல்ல, அவர் நினைக்கிறபடி. My perception is different. என்னுடைய பார்வை வேறு, அவர் பார்வை வேறு. ஒரு காரியத்துல தேவன் எப்படி பார்க்கிறார், நான் எப்படி பார்க்கிறேன், சபை எப்படி பார்க்குது, சமுதாயம் எப்படி பார்க்குது இல்லையா? சர்ச் perception is different. சர்ச்சுக்குள்ள இருக்கிற மக்களுடைய perception is different. இந்த சபை என்ன எப்படி பார்க்குதுங்கிறது எனக்கு கவலை இல்லை. சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்னை எப்படி பார்க்குறாங்கிறது கவலை இல்லை. சமுதாயம் என்னை எப்படி பார்க்கறதுன்னு கவலை இல்லை. என் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார், அதுதான் முக்கியம். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். விசுவாசத்தோடு வந்திருக்கிற நிச்சயம் ஜெயத்தோடு தான் வீடுக்கு போகிறேன். விசுவாசத்தோடு கால எடுத்து வச்சிருக்கு. கோலை நீட்டுன்னா நீட்டிட அவ்வளவுதான். விசுவாசம். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, grow in faith. விசுவாசத்தில் நாம் என்ன பண்ணணும்? வளரணும். ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஆபிரகாம் 7 டெஸ்ட்ல பாஸ் பண்ணார். அதுல ஒரு டெஸ்ட் என்னது? ஃபெய்த் டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணியிருக்காரு. 8 டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. ஒபீடியன்ட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருக்காரு. கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு டெஸ்ட். அந்த கீழ்ப்படிதல்ங்கிற டெஸ்ட்ல நாமெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அரியர்ஸ் தான், ரொம்ப அரியர்ஸ் வச்சிருக்கோம். கீழ்ப்படிதல் டெஸ்ட். ஏன்னா அவர் ஒன்று சொல்லுவார், நம்ம ஒன்று செஞ்சுன்னு இருக்கோம். அந்த ஒபீடியன்ட் டெஸ்ட்ல அவர் பாஸ் பண்ணிட்டார். இந்த ஒபீடியன்ட் டெஸ்ட்ல நம்மெல்லாம் ஃபெயில் ஆகிட்டோம். நம்ம பரிசு எழுதிக்கிட்டு இருக்கிறோம், அரியர்ஸ். ஒபீடியன்ட் டெஸ்ட்ல அவர் பாஸ் பண்ணிட்டார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியேனும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நீ விரும்புகிற தேசம் இல்லை, நான் காண்பிக்கிற தேசம். என் பையன் அமெரிக்கா போகணும், விசா கிடைக்கணும், ஜெபிங்க. என் பையன் கம்போடியா போகிறதுக்கு ஜெபிய, கானா போகிறதுக்கு ஜெபிய, நைஜீரியா, அதெல்லாம் கேட்க மாட்டான். கரெக்டாக இல்லையா? அமெரிக்கா போகணும், கனடா போகணும், யூகே போகணும், கரெக்டாக இல்லையா? ஏன்னா ஆப்பிரிக்கா போட்டேன் வேணாங்கிறான். அதனால்தான் கர்த்தர் நான் காண்பிக்கிற தேசம், நீ விரும்புகிற தேசம் கிடையாது. நான் சுவிட்சர்லாந்து விரும்புவேன், தேவன் கம்போடியாவில் கூடி அறிக்கை விட்டுருவார். என்ன கரெக்டு தானே? அவ்வளவுதான். அவன் நினைச்சான், நாகமான் நினைச்சான், எங்கள் ஊரில் இந்த நதி இல்லையா, அந்த நதி இல்லையா? கர்த்தர் யோர்தானில் இறங்கிட்டார் கூவத்தில். நீ கூவத்தில் இறங்கினாதான்டா உனக்குன்ட்டு. நீ அதுக்கு முன்னுக்குன்னு ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டி நீஞ்செல்லாம் அடிக்க முடியாது. நாங்கள் கரெக்டு தானே? யோசிச்சுப்பார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள். ஒபீடியன்ட் டெஸ்ட்ல பாஸ் பண்றது ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனா ஆபிரகாம் அந்த ஒபீடியன்ட் டெஸ்ட்ல அரியர்ஸ் இருந்தாலும் பாஸ் பண்ணிட்டேன். நம்ம இன்னைக்கு அந்த ஒபீடியன்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம்? அரியர்ஸ் வச்சுதான் இருக்கணும். நிறைய இருக்கு, அரியர்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தர் அழைப்பு கொடுப்பாரு. டே சர்ச்சை காட்டுறா அழைப்பு கொடுத்தாரு. இவன் சர்ச்சையும் கட்டி பின்னாடி ஸ்கூலும் கட்டிட்டான். சர்ச்சை விட்டான், ஸ்கூல் அட்மிஷன் தான், அட்மிஷன் போயிட்டான். தேவை உனக்கு வேண்டாம்டா இதெல்லாம். கரெக்டு தானே? யோசிச்சு பாரு. சர்ச்சை கட்டுறான்னா சர்ச்சை கட்ட முன்னாடி இடம் இருந்தா 2 கடையை விட்டான் வாடகைக்கு. உதாரணத்துக்கு நிறைய இருக்குது அந்த மாதிரி. அழைப்பு கொடுத்துடக்கூடாது, தரிசனம் கொடுத்துடக்கூடாது. உடனே அது எதையாவது கன்வெர்ட் பண்ணிடுறான். இன்னும் அமெரிக்கா டாலருக்கு சம்பாதிச்சு ரூபாய் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. ஒபீடியன்ட் டெஸ்ட்டில் நம்ம எல்லாம் ஃபெயில் தான். நான் ரொம்ப ஃபெயில் ஆகிட்டேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அவர் சொல்லுவார், 32 தான் எடுத்திருக்கேன், இந்த 3 மார்க்கு கிருபை, போ கிராஜுவேட் போ. கரெக்ட் தானே? ஒபீடியன்ஸில் 7 விதமான ஒபீடியன்ஸ் இருக்கு. என்னது? 7 விதமான கீழ்ப்படிதல் இருக்கு. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், என்ன ஏது எதுக்குன்னு சந்தேகப்படாத கீழ்ப்படியணும். இப்போ யார்ட்டையும் சொல்ல முடியாது. உடனே சொன்னோம்னா கூகுளில் போட்டு பார்க்கும், ஏஐயில் போட்டு பார்க்கும், அப்புறம் ஷார்ட்ஸு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் போட்டு பார்த்துருங்க. கரெக்டானு? இப்போ யார்ட்டையும் சொல்ல முடியாது காண்பிக்கிற தேசத்துக்கு போகணுன்னு. உடனே ஜபிச்சு உங்களுக்கு தான் காட்டினாரா பிரதர்? ஏதாவது சொல்லணும். சொல்லலை நான் கிடையாது. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வருமா பிரதர்? தீர்க்க தரிசனம் என்ன கிடையாது. அப்போ நீங்கள் ஊழியக்காரங்களை போகலாம். கரெக்டு தானே? இல்லை, அவன் எத்தனை சொல்லி விடுங்க பிரதர், நீ சொல்லிய விட முடியும். யோசிச்சு பாருங்க. நீ உலகம் அப்படி இருக்கு, ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறான் இல்லையா? ஒபீடியன்ட் டெஸ்ட்ல ரொம்ப 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 கஷ்டம். என்ன ஏத்து எதுக்குன்னு கேட்காம கீழ்ப்படியணும். இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், சந்தேகமா வரக்கூடாது. கோலை தரையில போட்டு போட்டுரு, கோலை பொண்ணு போடு. கர்ஜாடியில தண்ணியை நிரப்புன நிரப்பு, கழுவிட்டு வந்து தண்ணி நிரப்பணுமா இல்லை புது கர்ஜாடி கொண்டாடணுமா? கரெக்டு தானே? மாப்பிள்ளை வீட்டில் வாங்கி வச்சிருக்காங்களா, பொண்ணு வீட்டில் இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆராய்ச்சி? நம்ம இதெல்லாம் கேட்டு கிடப்போம். கரெக்டு தானே? எவசியில் குடம் வேணுமா? கரெக்டா இல்லையா? சீனிவர்ஸில் கொடுத்த குடம் வேணுமா? கர்ஜாடியில் தண்ணி நிரப்படாருமா? இதெல்லாம் obedient test, implicit obedience, immediate obedience, உடனடியாக கீழ்ப்படிச்சு. அப்ரஹாம் அதில் ரொம்ப பாஸ் பண்ணிட்டார். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து படினார். அதனால தான் கீழ்ப்படிதல் முக்கியம். கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் பலன் அளிக்கிறவே விசுவாசத்தினால். அதனால ஆண்டவர்கிட்ட நம்ம அதிகமாக என்ன கேட்கணும்? லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபெய்த். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய 45 வருஷ கால ஊழிய அனுபவத்தில் மை கப் ரன்ஸ் ஓவர், என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. போதும். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது, God rewards. செகண்ட்லி, கர்த்தர் பலன் அளிக்கிறவர். தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன். சாதாரண மெசேஜ் தான், சிம்பிள் மெசேஜ், டீப் ட்ரூத் இன் இட் இல்லையா? அதனால கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற தேவ. ஆண்டவரை தேடுவோம். தேட வேண்டிய விதத்துல தேடணும் இல்லையா? வீட்டுல ஒண்ணு தொலைச்சிட்டு ரோட்ல தேட முடியாது இல்லை? வீட்டுல தொலைச்சிட்டு ரோட்ல தேட முடியும்? தேட முடியாது. 10 வெள்ளிக்காசு வீட்டுல காணாம போச்சு, ரோட்ல தேடினா கிடைக்குமா? 100 ஆடு அது காட்டுல ரோட்ல காட்டுல காணாம போயிருக்கு, அதை வீட்டுல தேட முடியாது. கரெக்டு தானே? தேடும் மனிதன், தேடும் இறைவன், தேடும் பிசாசு. 3 விதமான தேடுதல் இருக்கு இல்லையா? தேடும் மனிதன், தேடும் இறைவன், தேடும் பிசாசு. பிசாசானவன் யார விழுங்கலாம் கஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுட்டிட்டு இருக்கிறான். மனுஷனை ஏதோ ஒன்று தேடிட்டு தான் இருக்கிறான். தேடும் இறைவன் இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே. தேடுறவங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். கர்த்தரை தேடு. கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, தேட வேண்டிய விதத்தில் என்ன பண்ணணும்? தேடணும். அதனால்தான் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார் நமக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நிதியின் தேவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆனால் கூட கொடுக்கறது தான் ரிவார்டு இல்லையா?
கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசியுங்கள். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விட்டார். நான் சமீபத்தில் ஒரு கோர்ஸ் ஒன்று ஆன்லைன்ல படிச்சுட்டு வரேன். என் மகன் கேட்பா, இன்னும் இந்த வயசுல ஆன்லைன்ல கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு. என்ன கோர்ஸ் அப்படி படிக்கிறீங்கன்னா, நான் இப்போ ஆன்லைன்ல லேட்டஸ்ட் ஏஐ ChatGPT-4 அதை எப்படி கையாளணும்னு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறேன். ஏன்னா அதில் நான் எக்ஸ்பர்ட் ஆகணும். டுடேஸ் வேர்ல்டு ஏஐ தான். ஸோ ஏஐ ஜெமினி ஏஐ அண்ட் ChatGPT-4 4.5 இதெல்லாம் இருக்கு. ஸோ அதை ஆன்லைனில் படிச்சுட்டு வரேன். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, ஐஎஸ்ட் அதுதான். அதாவது எனக்கு வேண்டியிருக்க, எனக்கு இப்போ என்ன வேணும், இந்த வயசில் நீங்கள் என்ன இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு ChatGPT வேணும், எனக்கு வேணும். And how it works, how I can reach people. கரெக்ட் தானே? எஸ். உதாரணத்திற்கு அப்போ தேடணும் இல்லையா? தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். இப்போ மகிட்ட சொல்லுவேன், இப்போ நீங்கள் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீ இதெல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காகத்தான் நீயும் படி உக்காந்து. கரெக்டு தானே? எஸ். தேடுற விதத்தில் தேடணும். தேடுற விதத்தில் என்ன பண்ணணும்? தேடணும். ஆனால் கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு, நிச்சயம் பலன் உண்டு. அதனால தேடுறவங்களுக்கு மட்டும் 16 ஆசீர்வாதங்கள் இருக்கு. 16-fold blessings those who seek God diligently. கர்த்தரை தேடு. தேட வேண்டிய விதப்பிரகாரம் அவரை தேடு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, அவன் தேடணும். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிக்கணும். எத்தனையோ வருஷமா இந்த பைபிள் படிக்கிறேன், இன்னும் படிச்சு முடிச்சுன்னு சொல்ல தெரியல. சாதாரண எளிய மக்களுக்கு எளிய நடையில அவன் புரிஞ்சிக்கிற அளவுக்கு சத்தியம் போய் சேர்ற வரைக்கும் நான் கத்துக்கல பார்த்தையா அப்படின்னு. கரெக்டு தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அது எளிய மக்களுக்கு எளிய நடையில தேவனுடைய வார்த்தைகள் போய் சேரணும். அது அவனுக்கு போய் சேர்றதுக்காகத்தான் நான் படிக்கிறது, அவனுக்கு எடுத்து சொல்றதுக்காகத்தான் நம்ம படிக்கிறது. இப்போ நான் படித்தாதான் அவனுக்கு என்ன பண்ண முடியும்? எடுத்து சொல்ல முடியலன்னா சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, ஸ்பெண்ட் மோர் டைம் டு நோ த வேர்ல்ட். தேவனை அறிகிற அறிவில் நாம் வளரணும். ஒவ்வொரு சப விசுவாசியும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 வாக்குத்தத்த வசனம் தன்னுடைய தாய்மொழியில மனப்பாடமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன ஜெபிக்கிறதுன்னு தெரியலையா? அந்த 100 வசனத்தை ஆண்டவர் முன்னாடி சின்சியரா சொல்லுங்க. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். குறைஞ்சபட்சம் ஒரு 100 வாக்குத்தத்த வசனங்கள் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிக்கணும். அதான் தேடும் மனிதன் தேடும் இறைவன். இன்னைக்கு எதையோ தேடிட்டு இருக்கான், எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரக்கட்டி நம்ம ஆண்டவரை தேடணும். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணான். தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. கர்த்தரை தேடும் ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடும் சகலத்தையும் அறிவார்கள். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லை.
சிம்பிள் மெசேஜ் தான். grow in faith, pleasing faith, it brings rewards to you. தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால் நிச்சயம் தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன். நிச்சயம் நாம் பலனை அனுபவிப்போம். தேவனை தேடுகிற உணர்வு இருக்கணும். தேவனை தேடுகிற உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு வந்துட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம். ஆண்டவரை தேடு. அதை ஏத்தவனால் நீ தேடிப்போ. உலகத்துல ஏமாற்றங்கள் தான் மிச்சம். ஆண்டவரை தேடு, ஏற்றங்கள் நிச்சயம். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, சப விசுவாசிகள் வேதத்துல சிறந்தவர்களா இருக்கணும். நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லுவேன். 4 காஸ்பல் இருக்கு. அந்த 4 காஸ்பல்ல ஏதாவது ஒரு காஸ்பல் நீ ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடு, நீ தான் உலகத்துக்கு 5வது காஸ்பல். எதுக்கோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க உலகத்துல. கரெக்டு தானே? உலகத்துல எத்தனை ஃபீல்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 1,75,000 இட் மீன்ஸ் 1.75 lakhs ப்ரொஃபிஷியன்சி இருக்கிறாங்க உலகத்துல ஃபீல்டு. அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் குண்டூசிலேருந்து என்ன இருக்கிறாங்க? ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஏர்கிராஃப்டோட எல்லாத்துலையும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் 70% ஏஐ சாப்பிட்டுருச்சு. உண்மை இல்லை. அந்த ஏஐ நீங்களும் நானும் சாப்பிடணும்னா வேர்ட் ஆஃப் காட் உள்ள போகணும். அதனால மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 காஸ்பல் தான். அதுல 4ல ஏதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடு. 5வது நீ தான் ஸ்பெஷலிஸ்ட். சபையில சொல்லணும் நம்மளை பார்த்து. ஜான் த காஸ்பல் டவுட் இருக்குன்னா அவங்களை போய் கேளு, அவங்க ஜான் ஸ்பெஷலிஸ்ட். மார்க்னா அவங்களை கேளு. கரெக்ட் தானே? தப்பி தவறி கூட அந்த அம்மா பக்கம் போயிடாது. அது காசிப் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடாது. கரெக்டு தான். கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? ஏன்னா நமக்கு 2 FM, 2 FM, ஒரு காஸ்பல் ஒரு FM, காசிப் ஒரு FM, 2 ஒரே இதுல இருந்தா வருது பாருங்கல்ல. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இல்லையா? ஏன்னா இப்பதான் கம்யூனியன் எடுத்தா டக்குன்னு மாத்தி பேசுறா பாடுறா. இப்பதான் கம்யூனியன் எடுத்தவன் டக்குன்னு வெட்டிங் போறான் பாரு. கரெக்டா இல்லையா? அதான் FM. கரெக்ட் தான். ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். யூ ஷுட் நாட் லைக் தட் என்று சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு கருத்தை சொல்லி இன்றைக்கு முடிக்கட்டும். சப விசுவாசிகள் எதுலையாவது ஒரு புஸ்தகத்தில் பைபிள் எதில் வரக்கணும்? ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கு. எஸ்பெஷலி யூத் அண்ட் மிடில் ஏஜ், தோஸ் ஹூ வில்லிங் டு ஒர்க். இன்றைக்கு நான் பைபிள் கமெண்ட்ரிஸ் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். 150 சங்கீதத்துக்கும் 31 நீதிமொழிகள் 31 அதிகாரத்துக்கும். அதே மாதிரி பைபிள் எதெல்லாம் கடினமான போர்ஷன்ஸ் அதுக்கெல்லாம் கமெண்ட்ரிஸ். அதை ப்ரொஃபஷ்னலி டிரான்ஸ்லேட்டட் இன் தெலுங்கு, ஹிந்தி அண்ட் மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு போய் என்ன பண்ணணும்? சேரணும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை அப்பரிபட்டமாக ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்லி முடிக்கட்டும். கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால் நமக்கு பலன் உண்டு. தேடுகிறதுனால் பலன் உண்டு. ஆண்டவரை தேடு, பலன் அளிக்கிறவர். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் பலன் உண்டு. ஆண்டவருக்கு பயந்து ஜீவி, நிச்சயம் பலன் உண்டு. God rewards those who fear Him. God rewards those who please Him. God rewards honestly those who seek Him diligently. கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதான் ரிவார்டு. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும். அதனால்தான் ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தோடத்திலே இருக்கிறது.
எவ்வளோ காரியம் எனக்கு மறந்து போகும், எவ்வளோ காரியம் மறந்து போகும். நான் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்பேன், ஆண்டவரை எவ்வளோ காரியம் மறந்து போட்டோம், பரவாயில்ல, பைபிளில் வசனம் எங்கே இருக்குன்னு மறக்காமல் இருந்தால் போகிறோம். கரெக்டு தான் இல்லையா? ஆமாம். மக சொல்லுவா, என் பிறந்த நாள் ஞாபகம் வச்சுக்காதீங்க, வெட்டிங் டேலாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க, வசனம் மட்டும் இங்கே இருக்கட்டும் அங்கே இருக்கட்டும் சொல்லிட்டுருங்க. நாங்கள் இதுதான் முக்கியம், இதுதான் நம்மளை வாழ வைக்கும், இதான் வாழ வைக்கும், இதான் வாழ வைக்கும், இதான் வாழ வைக்கும். என் பேத்தி வந்திருப்பான், அவர் 2 வாட்டி கூப்பிடுவா என்ன, நான் ஏதோ பிஸியாக இருந்தேன்னு வச்சுக்கோ, என் பொண்ணு பக்கத்தில் இருப்பான். அப்படிலாம் நீ கூப்பிடாத, ஐயா கூப்பிட திரும்பிப்பாப்பா, வேணும்னா சொல்லி கொடுப்போம். என்னை தாத்தான்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேன். கரெக்டு தானே? இன்னும் வீட்டுக்குள்ள என்ன ஐயா வேண்டி கிடக்கு, கரெக்டு தானே? சும்மாவே வேணும் ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வரணும்னு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். எவ்வளோ கிளவராக இருக்குங்க. அவன் என் உதாரணத்துக்கு சொல்ற இந்த பிள்ளைகள் பாருங்க, எவ்வளோ காரியம் மறந்து போகும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் கேட்பேன், எது மறக்கக்கூடாது வார்த்தை, அதுதான் வாழ வைக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு மிகவும் மிகவும் முக்கியம். ரெவரன்ஷியல் ஃபியர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். தேவனுக்கு பயந்து ஜீவி, தேவனுக்கு பயந்து ஜீவி. ஏன்னா கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து ஜீவித்ததுனால சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறார். தானியேல் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்ததுனால சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லி கொடுக்கிறார். கரெக்டு தான்? சொப்பனத்தை சொல்ல அர்த்தம் சொல்றது வேறு, சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தை சொல்றதுங்கிற இன்னொன்று. ஆனால் யோபு குறித்து சாட்சி என்ன, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிட்டார். ஆனால் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும். எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான், யார்கிட்ட குறை இல்லை, எல்லார்கிட்டையும் குறை இருக்கு, எல்லார்கிட்டையும் குறை இருக்கு. 2 பேருக்கு தான் வாழ்க்கையில் குறை இல்லை, ஒன்று பிறக்காதவன் இன்னொன்று செத்தவன். 2 பேர் தான் ரொம்ப பெர்ஃபெக்ட், மீது எல்லார்கிட்டையும் குறை இருக்கும், எல்லார்கிட்டையும் குறை இருக்கு. ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும். ஆண்டவருக்கு பயப்படும் ஜீவிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிறார். யோசேப்புக்கு தெரியாது, அடிமையா அப்படி காலெடுத்து வைக்கிறார், சாகும்போது அதிபதியா சாகிறார். கரெக்டு தான்? 17 வயசுல சொப்பனம், 30 வயசுல அதிபதியா வந்தார். நம்ம கேட்கலாம், ஏன் 18வது வருஷமே உட்கார வச்சிருக்கலாமா 18 வயசுல? இல்லை, 13 வருஷ காலம் கர்த்தர் எடுத்துக்குவார். ஏன்? ஆவிக்குரிய முதிர்ச்சி வரணும். அடுத்த வருஷமே சொப்பனை நிறைவேற்ற வாலிப முடுக்கு என்ன ஆகும்? பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள் வரும். 13 வருஷம் முதிர்ச்சி வந்த பிறகு அந்த ஞானம் வந்துடும். கரெக்டு தானே? உதாரணத்துக்கு 17 வயசுல அடிமையா போனான், 3 வருஷம் தான் வேலை செஞ்சான், 10 வருஷ காலம் ஜெயிலில் இருந்தான். How many years Joseph was in prison? 10 years. 80 வருஷ காலம் அரசாண்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். யோபுக்கு அந்த கஷ்டம் 6 மாசம் தான், 6 months, 6 to 7 months. கர்த்தர் அப்படியே புரட்டி போடுறார். கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறார். அதனால சபை விசுவாசிகளாகிய நாம் ஒரு சபையுடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, வளர்ச்சி முதிர்ச்சி வளர்ச்சி இருக்கணும். அதுக்கப்புறம் முதிர்ச்சிக்கு நேரம் போகணும். நம்மகிட்ட காணப்பட வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோபு 28:28 அவ்வளவு அழகாக சொல்லப்படுகிறது. அதனால கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஒன்றையும் மறைக்க மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். உலக ஞானம் இல்லை, தெய்வீக ஞானம். தெய்வீக ஞானம் நமக்கு வந்தாச்சுன்னா
உலக ஞானம் அது கீழ்தானே, உலக ஞானம் அது கீழ்தான். உலக ஞானம் ஒண்ணும் இல்லை, பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். அந்த பரத்திலிருந்து நாம ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு 3 காரியத்தை கர்த்தரை சுருக்கமா பார்த்திருக்கிறோம். கர்த்தர் பலன் அளிக்கிறவர். God gives the reward. Those who walk in faith, விசுவாசத்தில் நடக்கணும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கணும். Secondly, those who seek him diligently, ஆண்டவரை என்ன பண்ணணும்? தேடணும். தேடுற பிரகாரமா தேடிட்டு நிச்சயம் தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. தேடுறவர்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும் அந்த காரியத்தை. என்னுடைய ஊழியத்தில் அடிக்கடி நான் ஒரு காரியத்தை பயன்படுத்துவேன். கீழே இருக்கிறவங்கள நீ மேல தூக்கி விடு, மேல இருக்கிற தெய்வம் உன்னை தூக்கி விடு. கீழே இருக்கிறவங்கள தூக்கி விடு, மறக்காத. உருவாக்கு உருவாக்கு. நம்ம அதை பண்ணிட்டோம்னா நிச்சயம் ஜெயிச்சிடலாம். கீழே இருக்க என்ன பண்ணிடணும்? தூக்கி விடு. அவன் லெவல்ல இறங்கி போய் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அவனை தூக்கி விடு. தெய்வம் நீ நினைக்காத இடத்துல உன்னை கொண்டு போய் உட்கார. எப்படின்னு அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம கீழே இருக்கிற தூக்கி விடுறோமா? நம்மளால யாருக்கு பிரயோஜனம்? எனக்கு என்ன பிரயோஜனம்ங்கிறது இல்ல, என்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? என் பிரயோஜனத்துக்காக நான் கோயிலுக்குள்ள வரல. என்னால யாருக்கு பிரயோஜனம்? நீ கோயிலுக்குள்ள வா. நீ கோயில்ல இருந்து வெளில போறதுக்கு முன்னாடி உன் பிரயோஜனத்தை தேவன் தேடி கொடுக்கும். தெய்வம் தேடி. இது நான் கற்றுக்கொண்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு பாடம், ஆவிக்குரிய பாடம். என்னால யாருக்கு நன்மை? என்னால யாருக்கு நன்மை? யாருக்காவது என்னால நன்மை இருக்கா? என்னால யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? இன்னைக்கு நான் படிக்கிறேன், ஒரு செலவழிச்சு படிக்கிறோம், கத்துக்கிறோம். யாருக்காவது பிரயோஜனம் இருக்கணும், யாருக்காவது பிரயோஜனம் இருக்கணும். மற்றவங்க தூக்கி விட்டுறணும். அதனால கர்த்தருக்குள் அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். எப்பவும் கீழே இருக்கிறவங்கள மறக்காதீங்க. உன்னால என்னெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ நன்மை செய்யும். நம்ம அநேகருக்கு நன்மை செய்வோம், திரும்பி தேங்க்யூ கூட சொல்ல மாட்டான் சிலர்லாம். அதுக்காகலாம் வருத்தப்படாத, அதுக்காக வருத்தமே படாத. சிலர் தேவைன்னா தேன் மாதிரி பேசுவார், தேவை முடிஞ்சா தேள் மாதிரி கொட்டுவார். இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இவங்க மத்தியில் தான் வாழறோம். அவ்வளவுதான், இவங்க மத்தியில் தான் வாழறோம். நமக்கு தெரியாத அனுபவத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதனால சபைகள் பெருகணும், அவைக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி முதிர்ச்சியை நோக்கி போகணும். நன்மை செய்ய பழகணும், நன்மை செய்ய பழகணும். எனக்கு என்ன லாபம்? நான் சபைக்கு வரல, என் மூலியமா யாருக்கு லாபம்? ஒரு சபையுடைய கருத்தரங்கில் ஒரு காரியம் சொல்லி கொண்டிருந்தேன், அதை சொல்லி முடிக்கிட்டோம். அவங்களுடைய கருத்தரங்கில் பேசும்போது சொன்னேன் ஒரு காரியம், பல காரியங்கள். உங்க சபையில இவ்வளோ பேர் வர்றோம்னு பெருமைப்பட்டுக்கிறது ஒண்ணு, ஆனா சபையில இருக்கிற எல்டர்ஸ்லாம் பின்னாடி தான் நீங்க உட்காரணும், முன்னாடி யாரும் உட்காரக்கூடாது. பின்னாடி நீங்க உட்காருங்க எல்டர்ஸ். ஏன் நீங்க பின்னாடி உட்காரணும்? சபையில வரக்கூடிய ஏழைகள், சாதாரண மக்கள், யாரெல்லாம் காணிக்க போடல. ஒருத்த 500 ரூபாய் கொண்டு போய் காணிக்க போடுறது ஒன்று, 500 ரூபாயை 10 50 ரூபாயை மாற்றி 10 ஏழைகள் கிட்ட கொடுத்து போட வச்சுப்பாரு. நீ கரெக்டு தானே? அதை பாஸ்டர்ஸ் ஆகி நம்ம தான் அதை பண்ணணும். எல்டர்ஸ் கிட்ட ராத்திரியே கொடுத்து வச்சிரு, காலையில் வந்து கொடுத்து வை.
யார் யார் போடலையோ போட வைக்கணும், யோசிக்க வைக்கணும், யோசிக்க வைக்கணும். யோசிச்சு செஞ்சு பார். அவன் அதில் இன்வால்வ் பண்ணிப்பார், இன்வால்வ் பண்ணிப்பார். பின்னாடி தான் நீ உட்காரணும், முன்னாடி உட்காரக்கூடாது. முன்னாடி உட்கார்ந்தாதான் சாதாரண ஜனங்களை நீ கவனிக்க முடியும். கரெக்டு தானே? எஸ். சர்ச்சை எழுதுனா நீ முன்னாடி வரணும், டைமுக்கு முன்னாடி வரணும், பின்னாடி உட்காரணும், கடைசியாகவும் போகணும். யோசிச்சு பாரு. அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமெல்லாம் கேட்காதீங்க, நடக்கும், செய்யணும். அதனால சபையில் யாரெல்லாம் எப்படி தூக்கி விடணும்னு பார்க்கணும். அது எஸ், எவ்வளோ கஷ்டத்தில் வருவாங்க. தயவு செஞ்சு யாரோடு எதையும் பண்ணிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்காதீங்க. கதைக்குது. ஒரு மனுஷன் கேட்டான், ஆண்டவரே உம்மோடு செல்ஃபி எடுத்துக்கணும். யாரோட? ஆண்டவரோட. உலகமே இப்போ செல்ஃபியில் தான் போயிட்டு இருக்குப்பா. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இன்ஸ்டாகிராம் செல்ஃபி, ரீல்ஸில் செல்ஃபி, கரெக்டான ஷார்ட்ஸில் செல்ஃபி, வாட்ஸ்அப் டிபியில் செல்ஃபி. அதை பார்த்து லைக் போடலன்னா அணி ஃபுல்லாக சண்டை. பார்த்தா ஆண்டவரே உம்மோட செல்ஃபி எடுத்துக்கணும், எனக்கு ஒன்றே ஒன்று செய்ய சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அதானே அவனுக்கு ஆசை தானே, செல்ஃபி எடுத்துக்கலான்ட்டார். என்னன்னு, அதுக்கு தான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு உலகத்தில் அமைச்சேன். அவர் செஞ்ச கிரியை நீ செஞ்சாலே செல்ஃபி தான்ட்டார். கரெக்டா? என்னை விசுவாசிக்கிறவன் தான் செஞ்ச கிரியை தானும் செய்வான், அதுக்கு மேலேயும் செய்வான். ஏசு நன்மை செய்கிறவராக தான் சுற்றி தெரிந்தார். நன்மை செய்கிறவரை சுற்றி திரியிறியா, அதான் செல்ஃபி. இதுக்கு மேலே ஒரு செல்ஃபியும் கிடையாது. கரெக்டு தானே? இல்லையா? உண்மை இதுதான். நான் கற்றுக்கொண்ட பாடம் இதுதான். ரொம்ப கடினம் தான். கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க, தியானிங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியங்கள். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வதிக்க, இந்த சபை மக்கள் ஆசீர்வதிக்க. அன்பு போதகரை நல்ல சுகத்தோடு பலத்தோடு வையுங்கப்பா. சபையில் இருக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு போதித்தருளும். உங்களுடைய நல்ல ஆவியங்களை போல் செம்மையான பதில் நடத்த ஆண்டவரே. தொடர்ந்து நாளை ஜெப கூட்டத்தையும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வதித்துக் கொடுங்க. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க. எல்லா கேள்விகளுக்கும் வாழ்க்கையிலே பதில் நீர் ஒருவர் தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். பா, எல்லா நெகட்டிவிட்டியை நீக்கி போடுங்க. ஓவர் திங்கிங்கை நீக்கி போடுங்க. செல்ஃப் கான்பிடன்ஸை நீக்கி போடுங்க. கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தூக்கி போடுங்க. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று. ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த சபையின் மக்கள் படிப்பில் சிறந்திருக்கட்டும், ஒழுக்கத்தில் சிறந்திருக்கட்டும். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுங்கப்பா. பல வருடம் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத கற்பத்தை தொட்டு கனியை கொடுங்க. வீடு இல்லாதவருக்கு வீட்டை கட்டி கொடுங்க. ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் தரித்திரம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. விக்கிரங்கள் கட்டோடு ஒழிந்து போகட்டும். ஆசீர்வாதம். விக்கிரங்கள் கட்டோடு ஒழியட்டும். பாரம்பரிய கட்டுகள் ஒழியட்டும், ஒழியட்டும், ஒழியட்டும். இயேசுவின் நாமத்தில் சாபக்கட்டுகள் ஒழியட்டும். மரண கட்டுகள் நீங்கட்டும். ஏது கெடுத்தான ஒரு சந்தேகம், சந்தேகத்தின் ஆவிகள் நீங்கட்டும். குழப்பத்தின் ஆவிகள் நீங்கட்டும். ஏது காரணமில்லாத சண்டைகள், காரணமில்லாத மனஸ்தாபங்கள். சிலர் சண்டைக்குனே நிற்கிறார்கள். எதுல குறை கண்டுபிடிக்கலாம் என்று
அப்பேற்பட்ட ஆவிகள் எல்லாம் நீக்கி போகுங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுங்க. உமக்கு பிரியமானதை செஞ்சோமோ வேதத்துள் அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.